ஸ்ரீகிருஷ்ணாய பரபிரம்மணே நமः. ஸ்ரீமத்பகவத்கீதா தியானஸ்லோகாः. நமோஸ்து தே வியாசவிசாலபுத்தே புல்லாரவிந்தாயத பத்ரநேத்ர ஏன த்வயா பாரததைரபூர்ணः பிரஜ்வாலிதோ ஞானமயப்பிரதீபः பிரபன்னபாரிஜாதாய தோத்ரவேத்ரைகபாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுஹே நமः. सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुक्तं गीतामृतं महत्. वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். அடுத்தது கர்ம சந்நியாச யோகத்தில் 23வது ஸ்லோகம். சக்னோதி ஹைவ யஷோடும் பிராக்ஷரீர விமோக்ஷணாத் காமக்ரோதோத்பவம் வேகம் சயுக்தः சசுகீ நரः. शक्नोति हैव यश्चोटुं प्राक्शरीरविमोक्षणात् காமக்ரோதோத்பவம் வேகம் சயுக்தः சசுகீ நரः. இந்த ஸ்லோகத்தில் பெருமாள் என்ன சொல்கிறார்? யஹா யார் ஒருவன் சரீர விமோக்ஷணாத் உடல் நீங்குவதற்கு முன்பாகவே அதற்கு முன்பாக பிராக்னா முதல்ல சொல்கிறோம் இல்லையா, அதற்கு முன்பாகவே காமக்ரோதோத்பவம் ஆசையினாலும் கோபத்தினாலும் எழக்கூடிய மனக்கிளர்ச்சியை வேகத்தை இக ஏவ இங்கிருக்கும் பொழுதே சோடும் சகித்து கொள்வதற்கு யார் வலிமை பெற்றவனோ, சக்னோதி சக்தி உடையவனோ வலிமை பெற்றவனோ, சகா அவன், யுக்தகா யோகத்தில் நிலைத்தவன், அவனே சுகீனரகா அவனே சுகப்புருஷன் அப்படின்னு சொல்கிறார். அதாவது சரீரத்தில் இருக்கும் பொழுதே நம்ம இந்த உடலில் இருக்குது, இந்த ஜீவன் என்ன பண்ணுறது, இந்த சரீரத்தில் இருக்குது. இந்த சரீரத்தில் இருக்கும் பொழுதே அதற்கு என்ன முக்கியமான வேலை? இது ஒரு கர்மாதீனமாக கிடைத்த சரீரம். இந்த சரீரத்தில் இருக்கிற வரைக்கும் அது இருந்துகிட்டே இருக்கும். இதில் என்ன பண்ணோம்? சின்ன வயசாக இருந்தால் சின்ன வேலை செய்யணும், பெரிய வயசாக இருந்தால் பெரிய அதுக்கு தகுந்தா போல் வேலை செய்யணும். இந்த வேலைகளெல்லாம் செய்து முடித்து அதற்கு ஏற்ப அது அடுத்த காரியங்களை செய்யணும் அப்படின்னு சொன்னால் ஒரு நாள் இது எல்லாவற்றையும் முடித்து கொண்டு இந்த கர்மாவை இந்த சரீரத்தில் இருக்கிற அளவு வரைக்கும், அது சின்ன வயசில் இருந்தாலும் சரி பெரிய வயசில் இருந்தாலும் சரி, இன்னும் வயது மூப்பு அடைந்து இருக்கிற வரைக்கும் ஆனாலும் இந்த சரீரம் இருக்கிற அதுக்குள்ளே அந்த ஜீவன் இருக்கிற காலம் வரைக்கும் அதனோட கர்மாவை தொலைச்சுட்டு அது காலத்தை முடிச்சுக்கிட்டு போகும். அப்படி போகிறதுக்கு முன்னாடி, அதாவது இந்த சரீரத்தில் இருக்கும் பொழுதே சரீர விமோக்ஷனாது சரீரத்திலேருந்து விடுதலை கிடைக்குவதற்கு முன்பாகவே என்ன பண்ணணும்? ஆசையினாலும் கோபத்தினாலும் எழக்கூடிய மனக்கிளர்ச்சிகள் அதெல்லாம் எப்போ வரும்? ஒரு பால்யத்தில் இருக்கும்போது வரும். ஒரு 50 வயசு வரைக்கும் என்ன வரும்? ஆசையினால் எழக்கூடிய மனக்கிளர்ச்சிகள். அப்புறம் 60 62 வயசு வரைக்கும் கோபத்தினால் எழக்கூடிய மனக்கிளர்ச்சிகள். இது எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? இங்கே இருக்கும்போதே, இந்த சரீரத்தில் இருக்கும்பொழுதே அதை தாங்கக்கூடிய ஒரு சக்தியை யாருக்கு இருக்குதோ அவனுக்கு என்ன பண்ணுவான்? அவன் யோகத்தில் நிலைத்தவன், மனதில் எல்லாவற்றையும் ஒன்று போல நினைத்து கொண்டிருப்பவன். அதாவது இல்வாழ்க்கையில் இருக்கும் பொழுதே, இல்வாழ்க்கைன்னு வச்சுக்கோங்க, இல்லை இல்வாழ்க்கை இல்லாத சாதாரண ஒரு பிரம்மச்சரிய வாழ்க்கை, இல்லை போனால் வானப்பிரஸ்த வாழ்க்கை, எதாக இருந்தாலும் இந்த வாழ்க்கையில் இருக்கும் பொழுதே எவனுடைய ஆசாபாசங்கள் சாதாரணமாக இருக்கிறது. ஆசாபாசங்களில் ஒரு ஈடுபாடும் இல்லை, வெறுப்பும் இல்லை. ஆசாபாசங்களில் ஒரு வேகமும் இல்லை, அதில் ஈடுபாடும் இல்லை அப்படின்னு சொன்னால் அவை முற்றும் நசித்து விட்டவனோ அவன் உண்மையான ஞானியாக கருதப்படுவான். அதாவது காமத்தை அடக்கிய ஸ்திரீ திவ்ய மாதாவாக கருதப்படுவாள். வாச்சோ வேகம் மனசா குரோதா வேகம் விதித்சா வேகம் உதரோஸ்பஸ்த வேகம் ஏதான் வேகான் யோ விஷஹேத் உதீர்ணான் தன் மன்யேகம் பிராமணம் வை முனிஞ்சா. வாச்சோ வேகம் மனசா, மனசை காட்டிலும் வாக்கு என்ன பண்ணுது? வாக்கை காட்டிலும் மனசு வேகமாக இருக்குது. வாச்சோ வேகம் மனசா குரோதா வேகம், குரோதம் ரொம்ப என்ன பண்ணுறது? வேகமாக போகும். விதித்சா வேகம் உதரோபஸ்த வேகம் ஏதான் வேகான் யோ விஷஹேத் உதீர்ணான் தன்மன்யேகம் பிராமணம் வை முனிஞ்சா. சாந்தி பருவத்தில் மகாபாரதத்தில் இது சொல்லிக் கொடுக்குறார். அதாவது பீஷ்மர் தர்மபுத்திரரோட பேசும்பொழுது இதை நிறைய டவுட் கேட்டுருந்தா வரார். அப்போ இதெல்லாம் சொல்லும்பொழுது இதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறார். மனசு எவ்வளோ வேகமாக இருக்குதோ அந்த வேகத்தை என்ன பண்ணணும்? மன்யேகம் பிராமணம் வை முனிஞ்சா. மனசில் இருக்கிற வேகத்தை அடைக்கிறவன் பிராமணனாகவும் முனிவனாகவும் கருதப்படுவான் அப்படின்னு சொல்லிக் கொடுக்குறார் பீஷ்மர் தர்மபுத்திரருக்கு.
இந்த ஸ்லோகத்தில் பெருமாள் என்ன சொல்கிறார், யார் இந்த சரீரத்தில் இருக்கும் பொழுதே காமத்தின் அதாவது மனக்கிளர்ச்சியை தாங்கி நிற்கக்கூடிய சக்தி உடையவனோ அவன் யோகத்தில் நிலைத்தவன் அப்படின்னு பெருமாள் இந்த ஸ்லோகத்தை சொல்கிறார். அடுத்த ஸ்லோகத்தில் இன்னும் என்ன சொல்லிக் கொடுக்க போகிறாருன்னு நம்ம பார்க்கலாம். ஸ்ரீகிருஷ்ணாய துப்யம் நமஹ.